Hi, welcome back to the channel Kala's World. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணி அல்வா எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் மாவு சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அந்த மாவு கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவும் தண்ணியும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சா போதும். இதில் எதுவும் கம்பி பாதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. தண்ணியில் சர்க்கரை கம்ப்ளீட்டாக கரைஞ்சாலே போதும். இப்போ ஃபுல்லாக கரைஞ்சிச்சு சர்க்கரை. இப்போ நம்ம மாவை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படியே அடியில் போய் தங்கிடும். அதனால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் சேர்க்கலாம். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது கார்ன்ஃப்ளவர் மாவுன்றதால அடியில் சீக்கிரமாக பிடிச்சிரும். அதனால தான் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக திக் ஆகிறது. இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. கொஞ்ச நேரத்துலேயே நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸை இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் சேர்த்துக்கிறேன். பாதாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் 2 ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். இதிலேருந்து பாதி போர்ஷன் நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் செகண்டாக சேர்க்க போகிறது எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் இந்த அல்வா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வைக்க போகிறோம். ஒரு 2 to 3 ஹவர்ஸில் இது நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இப்போ ஸ்கொயர் ஷேப்லேயே தான் கட் பண்ண போகிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Thank you. Thanks for watching.